டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு போகிற இடம்லாம் கண்டபடி கட்டுப்பாடுகளை போடுறாங்க. நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. இது பெண்களுக்கு தெரியும், வீட்டில் இருக்க குடும்ப பெண்களுக்கு கூட தெரியும். இன்றைக்கி ஏன் விஜய் வந்து நம்ம ஊருக்கு வரல, வில்லிவாக்கம் இன்றைக்கி ஏன் வரலன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். அதனால் இந்த திமுக, அதிமுக, இந்த பிஜேபி கூட இருக்கிற கள்ள கூட்டணி, இந்த தேர்தல் கமிஷன்லாம் ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்க முடியாதுன்னா என்னது, தெரிச்சு ஓட போகிறான்னு பாருங்க. மக்கள் போட போகிற ஓட்டில், வாக்கில் இவனை தெரிச்சு ஓட போகிறான்னு. திமுகவும் பிஜேபியும் வந்து கள்ள கூட்டணின்னு சொன்னால, கூடவே வந்து அதிமுக காரணம் கூட்டணியில் தான் இருக்காருன்னு. ஒன்று நீ வரணும், ஒன்று கொள்ளடிக்கிற நீ வரணும், இல்லை திருடுற நான் வரணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செட் பண்ணிட்டு பேசியிருக்கானு, பேசி வச்சுன்னு பண்ணுறான்னு. ரெண்டு பேரும் திமுக கொள்ளடிக்கிறானு, அதிமுககாரன் திருட்டு வேலையை பண்ணுறானு. ரெண்டு பேர் மேலே அத்தனை மந்திரிங்க மேலேயும் வந்து ஊழல் வழக்கு இருக்குது, திருட்டு வழக்கு இருக்குது இவனு மேலே. இப்போ எடப்பாடி கட்சியில் இருக்க எவன் மேலேயும் ஊழல் வழக்கே இல்லையா? இல்லை திமுக கட்சியில் இருக்க எவன் மேலேயும் ஊழல் வழக்கே இல்லையா? இவனு ரெண்டு பேரும் திருட்டு கூட்டணி மட்டும் கிடையாது, கொள்ளை அடிக்கிற கூட்டணி. இவனை ரெண்டு பேரையும் தோக்கடிக்கணும். மக்கள் அடிக்கிற அடியில் இவனு மூணு பேரும் தெரிச்சு ஓடணும். திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் தெரிச்சு ஓடணும். அந்த மாதிரி மக்கள் வந்து 23ஆம் தேதி வாக்களிக்கணும்னு நான் வந்து அரைக்கு ஊர் விடுறேன். கண்டிப்பாக திமுக வாக்களிக்காதீங்க, கண்டிப்பாக அதிமுக வாக்களிக்காதீங்க, பிஜேபிக்கு வாக்களிக்காதீங்க. வாக்குன்னு போட்டால் டிவிகேக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒருத்தனை அடக்கி ஒடுக்கி நின்று வீட்லேயே உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கல்ல. இன்றைக்கி 3 இடங்களில் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்குது. 3 இடங்கள்லையும் பிரச்சாரம் பண்ண முடியாத மாதிரி அவனை கண்டிஷனாக போடுறானு தேர்தல் ஆணையம். இது வந்து நல்லதுக்கு இல்லை. இது வந்து என்ன ஆகுனாக்கா, மக்கள் வந்து 23ஆம் தேதி வெடித்து எழுவார்கள். எல்லாம் டிவி கேட்க தான் பண்ண போகிறாங்க. பார்த்துக்கினே இருக்கட்டும். இந்த தேர்தல் ஆணையமும் சரி, மற்றவங்களும் சரி, எடப்பாடியும் சரி, அவரோட எஜமானன் அமித்ஷாவும் சரி, அவரோட எஜமானன் மோடியும் சரி, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க போகிறாங்க. 23ஆம் தேதி நடக்க போகிற இந்த புரட்சி இருக்குல்ல, ஒரு விரல் புரட்சி அன்றைக்கி இருக்குது இவங்களுக்கு.